ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் மாதம் 31ஆம் தேதியோட தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கஷ்டங்களானது விலகப் போகுதுங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா, என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படும். இந்த மாற்றங்கள் நமக்கு சாதகமாகவும் இருக்கும், அதே போல் பாதகமாகவும் இருக்கும். சாதகமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள் தான். அதே பாதகமாக நமக்கு ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியதும் கிரக நிலைகள் தான். ஸோ நமக்கு என்ன நடந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அதுக்கு முக்கியமான காரணமே இந்த கிரக நிலைகள் தான். ஸோ மார்ச் மாதத்தினுடைய இறுதியில் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான கிரக நிலைகளாக பார்க்கப்படக்கூடியதுன்னா, மார்ச் 21ஆம் தேதி அன்றைக்கி புதன் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்காரு. அதே போல் மார்ச் 26ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிர பகவான் மீனராசியை விட்டு மேசராசியில் நுழைந்திருக்காரு. இது இல்லாமல் மிக முக்கியமான கிரகமான சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி அன்றைக்கி பெயர்ச்சியாகியிருக்காரு. ஸோ இந்த நிலையில் ஒவ்வொரு கிரகங்களுமே அதற்குரிய தன்மைகளில் செயல்பட போகுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வரக்கூடிய நாட்களானது தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, முதல்ல நம்ம என்னென்ன விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். சாதகமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் சாதகமாக தாங்க இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சாதகமாக தான் இருக்குது. குறிப்பாக 5வது வீட்டில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கிறாரு. அதே போல் 7வது வீட்டில் குரு பகவான் இருக்கிறாரு. இந்த 2 கிரகங்களுமே சுப கிரகங்கள் தான். ஸோ இந்த கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும், குதூகலம் இருக்கும். அதே போல் திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு நல்ல இணக்கமானது கிடைக்கும். ஸோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது கிடைக்கும் தம்பதிகளுக்கு இடையே. நீண்ட காலமாக ஏதாவது ஒரு வகையில் சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த டைம் உங்களுக்கு ஒரு சூப்பரான டைமிங். ஏன்னா இந்த டைமில் முயற்சி பண்ணும் பொழுது உங்களுக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக சொத்து வாங்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான சூழ்நிலைகளானது கிடைக்கும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது ஏற்படும். காதல் வாழ்க்கை அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது எல்லா விஷயமும் உங்களுக்கு கைகூடித்தாங்க வரப்போகுது. அதே போல் திருமண பேச்சுவார்த்தை, தனுசு ராசிக்காரங்களில் எத்தனை பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்குதோ நீங்கள் எல்லாருமே இப்போ முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா கிரக அமைப்புகள் மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளும் மாறும். இப்போ முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுமூகமாக முடியும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடுதிப்புன்னு திருமணமாகும், அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. அதே போல் பெண்களால், மூத்த சகோதரர்களால் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்களால உங்களுக்கு நல்ல ஆதாயங்களானது கிடைக்கும். அதே போல் தான் பொருளாதார விஷயமும் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுக்கிரன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார். அதே போல் குருவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது பணவரவு நல்லாவே இருக்கும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சிக்கல்கள் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா புதன் வக்ர நிவர்த்தி பெற்று இருக்கிறார் இல்லையா, அவரோட சேர்ந்து செவ்வாய் பகவான் 2 பேருமே உங்களுக்கு சாதகமான ஒரு இடத்துல தான் அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ இந்த 2 கிரகங்களுடைய நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். அதுவும் பெண்களால் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள்லாம் கூட உருவாகும். தனுசு ராசியை உடையவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த டைமில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் பணவரவு அப்படின்றது ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். ஸோ அதனால் பணத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பொருளாதார ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். ஆணாக இருந்தால் பெண்ணாலையும், பெண்ணாக இருந்தால் ஆணாலையும் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருக்குது. வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க, அதுலேயும் குறிப்பாக கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு ரைட் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல லாபம் கிடைக்கும். அதனால் நீங்கள் தொழில் செய்யக்கூடியவங்க எந்த விதமான கவலையும் இல்லாமல் நீங்கள் தொழிலை தாராளமாக செய்யுங்க. ஏன்னா வேலையும் சரி, தொழிலும் சரி, அதுவும் கூட்டு தொழிலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் வேலை செய்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. ஏன்னா இந்த காலங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப நல்ல காலமாக தான் இருக்குது. சின்ன அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே போதுங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகளையும் பலன்களையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கான யோகங்கள் இருக்குது. ஒரு சின்ன விஷயத்தை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க, அதன் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய அளவில் பேர் எடுப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் உடனடியான பலன்களை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. இடமாற்றம் வேணும், வேலை மாற்றம் வேணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா? தனுசு ராசி நேயர்களே, இதுதான் உங்களுக்கு சரியான நேரம். அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள்.
உங்களுக்கான விஷயங்கள நீங்க செய்யறதுக்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதனால எதையுமே வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் ஒதுக்கி வைக்காதீங்க. ஸோ எல்லாமே நீங்க அப்பப்போ செய்து முடிங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலை மாறுறதுக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள் தான் ரொம்ப முக்கியமான காரணமா இருக்க போகுது. அதாவது நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்து வைக்கிறீங்களோ, அதுக்கேத்த மாரி பலன்களானது கிடைக்கும். இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. எல்லா கிரகங்களுமே மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளா தான் இருக்கு. அதனால நீங்க தப்பு அப்படின்றதுக்கும், இல்ல உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒண்ணுமே கிடையாது. வேலையில மாற்றத்த விரும்பணும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ வந்து மாற்றத்த வந்து ஏற்படுத்திக்கோங்க. இல்ல எனக்கு பதவியில உயர்வு வேணும், சம்பளத்தில வந்து உயர்வு வேணும், அதுக்காக தான் நான் முயற்சி செய்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு இப்ப வந்து கிடைக்குங்க. ஸோ எதுக்காக நீங்க முயற்சி செய்றீங்களோ, அது அப்படியே உங்களுக்கு வந்து கிடைக்கும். பலன்கள் வந்து நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் சாத்தியமாகறதுக்கான சாத்தியக்கூறுகள் நெறையவே இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்க வந்து தயங்க வேண்டாம். எதுனாலுமே உங்களால சாதிக்க முடியும். அதற்கான கிரக அமைப்புகள் சரியா இருக்கு. ஸோ நமக்கான நேரங்கள் நல்லா இருக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் செய்துக்கணும். இப்போ நமக்கு என்ன நடக்கும்? சாதகமா என்னென்னலாம் இருக்கு? என்ன நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிற மாரி, நமக்கு என்ன ஆபத்துக்களானது வரப்போகுது? அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம்? அப்படின்றதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பாசிட்டிவான விஷயங்கள தெரிஞ்சுக்கிறத விட, நெகட்டிவான விஷயங்கள தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு எதிர்பாராம ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இழப்புகள் இதெல்லாம் தவிர்க்க முடியும். ஏன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான கிரகங்கள் நல்ல இடத்துல தான் இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது, பெரிய பாதிப்புகள் அப்படின்னு எதுவுமே கிடையவே கிடையாது. ஏன்னா பெருசா உங்களுக்கு பாதிப்புகள கொடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு கிரகமுமே வந்து கிடையாது. எல்லாமே நார்மலா தான் இருக்காங்க. அதேபோல சொத்து வாங்குறீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா நம்ப 4 பேர் சொல்றத வச்சு எந்த ஒரு விஷயங்களும் செய்திடக்கூடாது. அந்த சொத்து வாங்குறீங்க அப்படின்னா, அங்கலாம் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் சரியா இருக்கா? அதெல்லாம் நல்லா வெரிஃபை பண்ணுங்க. ஏதாவது சொத்து பிரச்சனைகள் எதுவும் இருக்குதா அதில? அப்படின்றதெல்லாம் நீங்க மறக்காம செக் பண்ணிக்கணும். ஏன்னா, நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தால நமக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது. அதன் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். அது நமக்கு இன்னும் வளர்பிறை மாரி வளர்ந்துட்டே போகணும். நிறைய விஷயங்கள வந்து சாதிக்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான் காரணம் அப்படின்றதுனால, எல்லாத்தையும் சரி பார்த்துக்கோங்க. ஒரு முறை கிடையாது, பலமுறை கூட நீங்க சரி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத நீங்க உறுதி செஞ்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து வாங்குங்க. அதேபோல தனுசு ராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, இந்த காலகட்டங்கள்ல ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமா ஏற்படுறதுக்கான சான்ஸ் ரொம்ப இருக்கு. அதனால ஆரோக்கிய ரீதியா வந்து கவனம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பழைய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் கட்டுப்பாட்ட வந்து பின்பற்றிக்கோங்க. பழக்கத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஏன்னா, நம்ம பழக்கவழக்கங்கள் தான் நம்மளுடைய ஆரோக்கியமான சூழ்நிலைகளுக்கு வந்து காரணமா இருக்கும். ஆன்மீக ரீதியா, ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது, இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இது மட்டும் இல்லாம தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து நடக்கப் போகுது. அஷ்டம சனியானது விலகக்கூடிய ஒரு காலம் அப்படின்றதுனால, ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது ஏப்ரல் மாதத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையும் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியா இருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய தாய்க்கோ சரி, உங்களுக்கோ சரி ஹெல்த் இஷ்யூஸ் எது இருந்துச்சு அப்படின்னா கூட சரியா போகறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. புதுசா நீங்க வீடு, வாகனம் அப்படின்னு வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகங்களும் இருக்கு. இல்ல அரசு வேலைக்காக முயற்சி செய்துட்ருக்கீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சிறப்பான நேரமா இருக்கும். எனக்கு வேலையே கிடையாது, நான் இப்ப தான் வேலை தேடிட்டு இருக்கேன். நல்ல வேலை வாய்ப்புகளானது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு சரியான ஒரு நேரம் தாங்க. இப்ப நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா நல்ல வேலையும் வந்து கிடைக்கும். தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணுங்க. நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் தான் நமக்கு பலன்கள வந்து கொடுக்கும். ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் 31ஆம் தேதியோட உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகப் போகுது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா தான் நடக்கப் போகுது. ஸோ அத பத்தியெல்லாம் நீங்க தெளிவா பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்க என்ன பரிகாரங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, குரு பகவான் வழிபாடு செய்யுங்க. குரு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியினுடைய அதிபதி. அவரை வியாழக்கிழமைகள்ல வழிபாடு செய்யுங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது ரொம்பவே பிடித்தமான ஒரு நிறம். அதனால அந்த நிறத்தில நீங்க ஏதாவது உணவுகள வந்து தானம் பண்ணுங்க. வஸ்திரங்கள் தானம் பண்ணுங்க. ஏழை எளியவர்களுக்கு வந்து உதவி செய்யுங்க. உங்களால முடிந்த சின்ன சின்ன இந்த மாதிரியான பரிகாரங்கள செய்துட்டு வாங்க. இதுவே போதுமானது. ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இந்த பதிவுல நிறைய தகவல்கள தனுசு ராசி நேயர்களே நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பயன்பெறுங்க. இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.